ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் வாழ்கிறார்கள். ஆனால் பல வருடங்களாக ஒருவரை ஒருவர் தொடவே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்கள் ஏன் வாழ்ந்தார்கள்? அதற்கு பின்னாடி இருக்கிற கதை தான் என்ன? வாங்க பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தில்லை என்று அழைக்கப்பட்ட சிதம்பரத்தில் மண்பானை செய்து வாழ்ந்து வந்த ஒரு சிவபக்தர் இருந்தார். அவருடைய பெயர் திருநீலகண்டர். அவர் ஒரு சாதாரண குயவர். மண் எடுத்து பானைகள் செய்வார், அதை விற்று குடும்பத்தை நடத்துவார். அவருக்கு சிவபெருமானின் மீது அளவில்லாத பக்தி. தன்னால் முடிந்தவரை சிவனடியார்களுக்கு உதவுவார். குறிப்பாக அவர்கள் பயன்படுத்தும் மண் திருவோடுகளை இலவசமாக செய்து கொடுப்பதையே தன்னுடைய தொண்டாகவே நினைத்தார். ஆனால் ஒரு மனிதனாக அவரும் ஒரு தவறு செய்தார். அந்த தவறு அவருடைய மனைவிக்கு தெரிய வந்தது. அதை கேட்டு அவங்களுடைய மனம் உடைந்து போனது. கோபத்திலும் வேதனையிலும் அவங்க கணவனை பார்த்து ஒரு உறுதியான வார்த்தையை சொன்னாங்க, இனிமேல் என்னை தொடக்கூடாது. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. அவங்க சிவபெருமானின் பெயரை வைத்து அந்த உறுதியை சொன்னாங்க. அதை கேட்டதும் திருநீலகண்டர் அப்படியே அமைதியாக நின்றார். அவர் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டார். அவர் மனைவியிடம் வாதம் செய்யவில்லை. நான் கணவன், நீ என் மனைவி என்று உரிமை பேசவில்லை. மாறாக, நான் தவறு செய்து விட்டேன், இனிமேல் உன் வார்த்தையை மீற மாட்டேன் என்று முடிவு செய்தார். அந்த நாளில் இருந்து அவருடைய வாழ்க்கையே மாறியது. ஒரே வீட்டில் இருந்தார்கள், ஒருவருக்கொருவர் தேவையான உதவிகளை செய்தார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் தொடவே இல்லை. 1 வருடம், 2 வருடம், அப்படியே ஆண்டுகள் கடந்தன. வயது மட்டும் அதிகரித்தது, முடி நரைத்தது, உடல் தளர்ந்தது. ஆனால் அந்த உறுதி மட்டும் மாறவே இல்லை. வெளியிலிருந்து பார்த்தால் அவர்கள் கணவன் மனைவி. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைக்குள் பார்த்தால் அது ஒரு தவறுக்கு பிறகு பிறந்த மனமாற்றத்தின் வாழ்க்கை. அவர்களுடைய பக்தி தொடர்ந்து கொண்டே இருந்தது. திருநீலகண்டர் தொடர்ந்து சிவனடியார்களுக்கு தன்னால் முடிந்த தொண்டை செய்து கொண்டே இருந்தார். அவருடைய மனதில் ஒரே எண்ணம், நான் செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. ஆனால் இத்தனை வருடங்களாக அவர் காப்பாற்றி வந்த அந்த உறுதியை ஒரு நாள் சிவபெருமானே சோதிக்கப் போகிறார். அந்த சோதனை எப்படி இருக்கும்? அந்த வயதான தம்பதிகள் மீண்டும் ஒருவரை ஒருவர் தொட வேண்டிய நிலை ஏன் வந்தது? அங்கே என்ன நடந்தது? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.